வாட் இஸ் ஆட்டிசம்? அப்நார்மல் கனெக்ஷன் ஆஃப் த பிரெயின். ஸ்பெக்ட்ரல் டிசார்டரில் இருக்க அந்த குழந்தை வந்து அந்த நார்மல் ஃப்ளோவில் வந்துருச்சு அப்படின்னா that kid will outsmart every kid. படித்தவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை வளர்ப்புக்கான அந்த புரிதல்லாம் எப்படி இருக்கு? இந்த ஜென்ரேஷன்ல இருக்க மதர்ஸ் வந்து they கூகுள் ஒரு வேக்சினுக்கு வரப்பனாது 3 மாசத்துல என்னோட குழந்தை வந்து முகம் பார்த்து சிரிச்சிருச்சு, கழுத்து எப்ப நிற்கும், 4 மாசத்துலயே குப்பத்துப்படுத்துமா, இதெல்லாம் கேட்குறாங்க மதர்ஸ். ஏன்னா மதர்ஸ் ஆர் எஜுகேட்டட். ஒரு குழந்தை ஒரு 18 மாசம் 20 மாசம் ஒழுங்கா பேசல, ஐ கான்டாக்ட் வைக்கலன்னா ஆட்டிசம் நம்ம டயக்னோஸ் பண்றோம். பேரண்டா அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது, இமோஷனலா ரொம்ப டவுன் ஆயிருவாங்க. பட் ஆனா நம்ம புரிய வைக்கணும். ஒரு நியூ மதர் பிரஸ்ட் மில்க் கொடுக்க முடியலன்னு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வந்து ஃபார்முலா மில்க்னு சொல்றோம். சோ வாட் இஸ் யுவர் சே ஆன் தட்? தாய்ப்பால் தான் 100% குழந்தைக்கு கொடுக்கணும். பட் இல்லாத பட்சத்தில் ஃபார்முலா ஃபீட்ஸ் ஆர் சேஃபர். பட் டெஃபினட்டா ஃபீடிங் பாட்டில் கொடுக்காதீங்கன்னா வி அட்வைஸ். அந்த ஃபீடிங் பாட்டில் இருக்க ரப்பர் வந்து ரொம்ப இன்ஃபெக்டிவ். குழந்தை ஒரு தடவை அதை எச்சில் பண்ணி குடிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அதில் நிறைய பாக்டீரியாஸ் படிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் ஆகுது த்ரோட், சைனஸ், சளி பிரச்சனை, வயிறில் இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட், இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால வருது. வெல்கம் டு another episode of Unbudden Autism. இந்த எபிசோட்ல நம்ம கூட இருக்கிறது டாக்டர் பிரசன்னா கார்த்திக், pediatrician who's 12 years experienced in this field. இன்னைக்கு அவங்க நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேக்சினேஷன். ஒரு குழந்தைக்கு வேக்சினேஷன் ஏன் நம்ம போட்டுக்கணும், ஒரு குழந்தையோட ஃபீடிங் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டிசம் பத்தின விழிப்புணர்வு மக்கள் கிட்ட எப்படி இருக்கு, ஒரு டீமா ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட எப்படி கனெக்டடா ஒரு தெரபிஸ்ட் இருக்கணும், ஒரு குழந்தைக்கு ஒரு ஆட்டிசம் டயக்னோஸ் ஆகும்போது அந்த பேரண்ட் எப்படி பர்சீவ் பண்ணிக்கிறாங்க, என்ன ஒரு புது மதருக்கு டவுட்ஸ் எல்லாம் வரலாம், ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் ஸ்கூல்ல இருந்து வந்தாலும் as a parent-ஆ எப்படி அதை நம்ம அணுகணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வாங்க எபிசோட்குள்ள போலாம். ஹலோ டாக்டர், குட் ஈவினிங், வெல்கம் டு Unbudden Autism. இந்த எபிசோட்ல உங்களை வெல்கம் பண்றதுல as a team from Enfance ரொம்ப ஹாப்பியா வெல்கம் பண்றோம். உங்களை பத்தி எனக்கு தெரியும், யூஆர் த பீடியாட்ரிஷியன், என்னோட குழந்தைங்களுக்கு நீங்க தான் பீடியாட்ரிஷியன். பட் டு our general audience உங்களை பத்தி உங்க செட்டப் பத்தி சொன்னா it will be helpful. Good evening, I'm Dr. Prasanna Karthik, consultant pediatrician, Madurai Padma Specialty Care Hospital. So first I want to thank you, Mrs. Sharanya and team. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் மை கிளினிக்கல் வியூஸ், மை எக்ஸ்பீரியன்ஸ், மை அண்டர்ஸ்டாண்டிங், என்னோட புரிதல் ஆட்டிசம் குறித்து என்ன அப்படின்னு. ஏன்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் இட்ஸ் அ வாஸ்ட் ஏரியா. ஸோ நம்மளோட ஒரு சின்ன நாலேஜ் ஷேரிங்க்கு இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நவ் வில் கோ ஆன் வித் questions. சார், ஆட்டிசம் பற்றின அவேர்னஸ் உங்கள் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸில் எப்படி இருக்குது? எந்த மாதிரி குழந்தைங்களை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுறீங்க? இந்த லாஸ்ட் 10 yearsல வந்து ஸ்பெக்ட்ரல் டிசார்டர்ஸ், ஆட்டிசம் வந்து ஒரு விஷயத்தில் நம்ம கன்ஃபைன் பண்ணவே முடியாது. இந்த ஏரியாவில் மட்டும்தான் குழந்தைக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்மளோட மனிதனோட மூளை, பிரெயின் வந்து பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ தேர் இஸ் ஏரியா ஃபார் ஸ்மெல், டேஸ்ட், ஹியரிங், விஷன், பார்வை, சிந்திக்கும் திறன், நுகரும் திறன், சுவைக்கும் திறன், யோசிக்கும் திறன், பேச்சுக்கு, ஸ்பீச்சுக்கு, இப்படி நிறைய ஏரியாஸ் இருக்கு பிரெயின்ல. நிறைய ஏரியாஸ்ல எந்த ஏரியால வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பெக்ட்ரம்ல வருதா, குழந்தை ஆட்டிஸ்டிக்கா இல்ல ஆட்டிசம் இல்லையா அப்படின்றத வந்து யூ கேன் கன்ஃபார்ம். ஏன்னா சில அக்கேஷன்ஸ்ல ஸ்பெக்ட்ரல் உள்ள வராம இருக்க குழந்தைங்க, லைக் ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர், ஒரு கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கலாம் குழந்தை. விஷன்ல ப்ராப்ளம் இருக்கலாம். சென்ட்ரல் விஷன், பெரிஃபரல் விஷன். சென்ட்ரல் விஷன்னா கூர்ந்து பார்க்கும், நடுவில் ஃபோக்கஸ்டாக பார்க்குறது. பெரிஃபரல் விஷன்னா சைடில் பார்க்குறது. சில குழந்தைங்களுக்கு, குறிப்பாக ப்ரீடம் பேபிஸ்க்கு கொஞ்சம் அப்நார்மாலிட்டிஸ், சென்ட்ரல் விஷன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம், பெரிஃபரல் விஷன் மட்டும் இருக்கலாம். ஸோ அந்த குழந்தை வந்து ஆப்வியஸ்லி அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, சைட்லேயே தான் பார்க்குறாங்க, ஐ கான்டாக்ட் இல்லை. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ஆட்டிசம். ஸோ ஆட்டிசம்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷுட் பி வெரி ஷுவர். நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. கண்ணுக்கு ஆஃப்தால், ஹியரிங், கேட்கும் திறன், ENT ஒரு இவால்வேட் பண்ணணும், டெசிபிள்ஸ் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நியூரோ இமேஜிங், ஒரு நியூராலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கி, ஏன்னா நம்ம கிளினிக்கலாக வெளியேருந்து நிறைய விஷயம் பார்க்குறோம், பட் பிரெயின் பராமீட்டர்ஸ் அனாட்டமிக்கலாக உள்ள எப்படி இருக்குன்றது நீங்கள் ஒரு நியூரோ இமேஜிங் பண்ணால் தான் தெரிய வரும். ஸோ இந்த 3 பார்த்து இவால்வேட் பண்ணி அப்புறம் ஸ்பெக்ட்ரலில் வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் இட் இஸ் ஆட்டிசம் ஆர் நாட். பட் இந்த ரீசன்ட் ப்ராக்டிஸில் வந்து ஆட்டிசம் லாஸ்ட் 10 years கம்பேர் பண்ணுறப்போ இப்போ வந்து வி கீப் சீயிங் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரல் டிசார்டர்ஸ் இருக்க தான் செய்யுது. டெஃபினெட்லி ஒரு ஃபர்ஸ்ட் 1000 daysன்றது ஒரு குழந்தைக்கு, ஒரு அம்மாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பீரியட். அந்த டைமில் பீடியாட்ரிஷியன் விசிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு வெயிட் கெயின் செக் கேட்குறாங்க. அந்த குழந்தையோட மற்ற ரெஸ்பான்சஸ் எல்லாம் வந்து பெருசாக பேரண்ட்டுக்கு இது இருக்கணும். 5 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை நேம் கால் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஒரு 9 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து டைரக்ஷனில் எங்கேருந்து கூப்பிட்டாலும் திரும்பணும். இந்த விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஆஸ் அ பீடியாட்ரிஷியன் ஹவு டு யூ அட்ரஸ்? மதர்ஸ் கேட்குறாங்களா, இல்லை இது கேட்டால் இன்னும் ஏர்லியராக இந்த பிரச்சனைகள் இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குமா? டெஃபினட்டாக மதர்ஸ்க்கு அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஜென்ரேஷனில் இருக்க மதர்ஸ் வந்து they கூகுள்
நிறைய வீடியோஸ் அவேர்னஸ் வீடியோஸ் பார்க்குறாங்க. அட் த டைம் ஆஃப் கன்செப்ஷன்லேருந்தே எல்லா ஸ்கேன்ஸையும் ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய டாக்டர்ஸ்ட்டு வந்து அவங்களோட queries என்ன, அவங்களுக்கு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்குது, ஏன் குழந்தையோட நியூரல் டியூப் மெச்சூரிட்டி எப்படி, அனாமலி ஸ்கேன் கரெக்டாக இருக்கா. ஏன்னா இப்போ நிறைய அந்த டவுன் சிண்ட்ரோம் மரபணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுறதுனால பேரண்ட்ஸ் ஆர் மோர் காஷியஸ். இன்னொன்று ஏர்லி மேரேஜஸ் இப்போ இல்லை, மோஸ்ட்லி லேட் மேரேஜஸ். ஸோ விமென், ஒரு பெண் 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா யூ கால் இட் எல்டர்லி பிரைமினா பிரைமரி ஃபர்ஸ்ட் கிராவிடானா மொதல் ப்ரெக்னன்சி. ஸோ 30 இயர்ஸ் கிராஸ் பண்ண மதர்ஸ் எல்லாத்துக்குமே தேர்ஸ் ரிஸ்க் ஆஃப் குரோமோசோமல் டிசார்டர் லைக் டவுன் சிண்ட்ரோம். ஸோ இப்படி இஷ்யூஸ் இருக்கிறதுனால லைக் தே ஆர் மோர் அவேர், கேட்குறாங்க டாக்டர்ஸ்ட்ட. அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே ஒரு வேக்சினுக்கு வரப்பனாது, சார் இந்த 3 மாசத்துல என்னோட குழந்தை வந்து முகம் பார்த்து சிரிச்சிருச்சு, கழுத்து எப்போ நிற்கும், ஹெட் கண்ட்ரோல் எப்போ வரும், 4 மாசத்துலேயே குப்பத்துப்படுத்துமா, இதெல்லாம் மதர்ஸ். ஏன்னா மதர்ஸ் ஆர் எஜுகேட்டட். இப்போ வந்து நிறைய எல்லார் கையிலையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, யூ ஹேவ் அன் ஆக்சஸ் டு கூகுள், நீங்க எதுனாலும் கேட்கலாம். ஸோ நிறைய டைம் அது கரெக்டாக இருக்கும், அட் டைம்ஸ் வந்து அதுவே இட்ஸ் டபுள் எட்ஜ் வெப்பன் தான். பட் ஆனால் பீப்புள் ஆர் அவேர் அண்ட் டெஃபினட்டாக கேட்குறாங்க. ஸோ வி எஜுகேட். இந்தந்த மாசத்துல குழந்தை பிறந்ததுலேருந்து 30 நாளில் ஐ கான்டாக்ட் ஃபோக்கஸ்டாக குழந்தை பார்க்கணும். 45 டேஸில் சோஷியல் ஸ்மைல், அம்மாவை பார்த்து முகம் பார்த்து சிரிக்கணும். சோஷியல் ஸ்மைல் வந்துச்சுன்னா, இது வந்தாலே இதுதான் ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன். ஒரு அம்மா வந்து ரீஅஷூரிங்காக சொல்றதுக்கு ஸ்பெக்ட்ரம்ல வராது அப்படின்னு. ஏன்னா ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே குழந்தையோட ஐ கான்டாக்ட் தான். ஸோ ரொம்ப ஏர்லி டயக்னோஸ்டிக் டூல் வந்து இதுதான். பட் நான் சொன்ன மாதிரி கண்ணில் பிரச்சனை இருக்கா, ஆஃப்தால் ப்ராப்ளம் இருக்கா, ஹியரிங்ல ப்ராப்ளம், இதெல்லாம் நம்ம இவாலுவேட் பண்ணணும். ஸோ டெஃபினட்டா மதர்ஸ் ஆர் அவேர் அண்ட் டெஃபினட்டா பீடியாட்ரிஷியன்ஸ்ட்டு கேட்குறாங்க. பட் டெஃபினெட்லி எல்லா விசிட்லையும் ஒரு பீடியாட்ரிஷியனால எல்லா மதர்ஸ்க்கும் டைம் கொடுத்து ஒரு டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் கிராஸ் மோட்டர், ஃபைன் மோட்டர்லாம் சொல்றதுக்கு டைம் இருக்காது. பட் டெஃபினட்டா a pediatrician will address to a mother's question and should address to a mother's question. ஒரு மைல்ஸ்டோன் பத்தி கேட்டா அது ஒரு பீடியாட்ரிஷியனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. டெஃபினட்டா அந்த மதருக்கு எஜுகேட் பண்ணி என்லைட்டன் பண்ணணும். அண்ட் டெஃபினட்டா எவ்ரி மதர் should ask. எஸ். அது நிறைய பேருக்கு வந்து அது விசிட் வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வேக்சினேஷன்ஸ்க்கு வராங்க, இல்ல ஃபீவர் அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு வரும்போது பிரைமரி கன்சர்னா இது இருக்கிறது இல்லை. ஸோ வேக்சினேஷன் முடிச்சுட்டு போகும்போது அந்த குழந்தையோட கம்ஃபர்ட் அப்படி we get carried away. So now as a mother I've never had these questions because whenever I bring my child also என்னோட ஒரே விஷயம் வந்து I have heard from my family saying that நீ கூகுள் பண்ற, நீ நிறைய பார்க்குற, my own family members saying that you're conscious அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் ஒரு மதரை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது எனி இன்புட் ஃப்ரம் அ பீடியாட்ரிஷியன் வந்து நம்ம ஒரு இதில் சொல்லுவாங்கல்ல, சாமி சொன்ன மாதிரி ரொம்ப காஷியஸாக ஒரு மதர் வந்து பீடியாட்ரிஷியன் அது வீட்டு ஆளுங்களே ஒரு விஷயம் சொன்னாலும் when it's from a pediatrician it's taken very seriously. So அந்த ஒரு விஷயத்தினால தான் I was emphasizing on this question. Definitely. உங்களோட ப்ராக்டிஸில் டே டு டே வாக்கின்ஸில் நிறைய மதர்ஸ் வர்றாங்க, படித்தவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங், குழந்தை வளர்ப்புக்கான அந்த புரிதல்லாம் எப்படி இருக்குது? ஒரு எஜுகேட்டட் மதர் டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் சைல்ட் ரியரிங் பற்றி, பேரண்டிங் பற்றி. பட் இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 10th 11th படிச்சிடறாங்க. ஒரு ரூரல் சைட்லேருந்து வந்தால் கூட தேர் எஜுகேட்டட். ஸோ எல்லாத்துக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பட் ரொம்ப கன்சர்வேட்டிவ் பிளேசஸ்லேருந்து ஆர்த்தடாக்ஸ் பீப்புள், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்போஷரே இல்லாமல் அப்படி இருக்கப்போ ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப மெடிக்கல் நாலேஜ் இல்லாமல் சில சமயம் வந்து ஸ்பீச் டிலே, யோர் ஏரியா ஸ்பீச் டிலே 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பைசிலபிள் வேர்ட்ஸ், மாமா, பாப்பா, தாத்தா, மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் 3 இயர்ஸில் தான் பேசினாங்க. சென்டென்ஸ் ஃப்ரேமிங் வந்து 4 இயர்ஸ் 5 இயர்ஸில் தான் வராங்க. பட் இதை வந்து பெருசாக மைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க மதர். ஏன்னா எல்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் 3 வயசு 4 வயசு மேலே தான் பேசுவாங்க, லேட்டாக தான் பேசுவாங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாம் 2 வயசுலாம் நடந்தாங்க, பசங்க லேட்டாக பேசினாங்க, 2 வயசுலாம் நடந்தாங்க. உங்கள் ஃபேமிலியில் உங்கள் முன்னோர்கள் 3 வயசில் பேசியிருந்தாலும் இல்லை 2 வயசில் நடந்திருந்தாலும் இட் இஸ் நாட் அ டிக்டம். அடுத்த வர ஜென்ரேஷனில் வர குழந்தைங்களும் 4 வயசில் தான் பேசணும். நோ, எல்லா குழந்தையும் மைல்ஸ்டோனுன்றது இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த விஷயங்களை கரெக்டாக செய்யணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி டிலே இருக்குன்னு சொல்லி நீங்கள் லேக் விட்டிங்கன்னா அந்த மொதல் 1000 days ஆஃப் லைஃப் இஸ் வெரி ப்ரிஷியஸ் கோல்டன் டைம். ஏன்னா நம்ம உடம்புல உறுப்புகள், ஆர்கன்ஸ் வந்து 18 to 21 years வரைக்கும் இட் கீப்ஸ் க்ரோயிங். லிவர், ஸ்ப்ளீன், பட் ஆனால் பிரெயின் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மூளை மற்றும் நரம்பு மண்டலம், இது மட்டும் 5 இயர்ஸில் வளர்ந்து முடிஞ்சிருது. 3 இயர்ஸில் 90% ஆஃப் க்ரோத் வந்து அது அட்டைன் பண்ணிடுது. 5 இயர்ஸில் அது வளர்ந்து முடிஞ்சிருது. ஸோ எந்த ஒரு விஷயமா ஒரு சின்ன ஒரு பின்னடைவு, பிரெயினுக்கு ஒரு இன்சல்ட், நரம்புகளில் பிரச்சனை, நியூரோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கோல்டன் டைம் 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் சரி பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸி. இட்ஸ் லைக் ஒரு மோல்டன் அயன். இரும்பு எப்படி சூடாக இருக்கிறப்போ நீங்கள் எப்படினாலும் நீங்கள் ரீஷேப் பண்ணலாம், ஆறிடுச்சுன்னா அது ரீஷேப் பண்ண முடியாது. த சேம் வே ஹியூமன் பிரெயின் இஸ். 3 வயசில்
அந்த க்ரோயிங் ஃபேஸில் எந்த ஒரு சின்ன ஒரு பின்னடைவு, மைல்ஸ்டோன் டிலே, ஒரு சீஷர் டிஸார்டர் இருக்குது, ஸ்பீச் டிலே இருக்குன்னா அதை ப்ராப்பர் தெரப்பி மூலமாகவும் ப்ராப்பர் மெடிக்கல் கைடன்ஸோடு நீங்கள் சரி பண்ணிங்கன்னா அது வந்து 100% வந்து பேக் டு நார்மல்சி கொண்டு வர நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் 5 வளையாதது 50 வளையாது. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். என்ஃபான்ஸ் சென்டர் ஃபார் சைல்ட் டெவலப்மெண்ட் நாங்கள் என்ன பண்றோன்றது குயிக்கா உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என்ஃபான்ஸ் சென்டர் ஃபார் சைல்ட் டெவலப்மெண்ட் நம்ம 2017 ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ஒரு குழந்தைகளுக்கான தெரப்பி சென்டர். நம்ம என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றோம்னா ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஹேவியரல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், பிசியோதெரப்பி அண்ட் அன் ஏர்லி லேர்னிங் சென்டர். என்ஃபான்ஸ்ல வந்து நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன் மட்டும் ஹேண்டில் பண்றது கிடையாது. மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, பேச்சு வளர்ச்சி, இந்த மாதிரி இந்த எந்த ஆஸ்பெக்ட்ல அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருந்து ஓவராலா ஒரு குழந்தையோட மேம்பாடு வளர்ச்சிகள்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம அது ஹோலிஸ்டிக்கா அட்ரஸ் பண்றோம். இந்த சேனல் என்ஃபான்ஸ் சென்டர் ஃபார் சைல்ட் டெவலப்மெண்ட் ரெண்டோட ஒர்க்கும் ஆர்கனைஸ்டா நம்ம பண்றது குழந்தைகளோட மேம்பாடு அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான். இந்த மாதிரி குழந்தை வளர்ப்பு ஜேர்னில உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கு, எங்களோட சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் பின்டு கமெண்ட்லயும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். குழந்தை வளர்ப்பு சம்பந்தமா எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். You will definitely get a reply. Thank you. ஃபர்ஸ்ட் 3 months to 6 months அந்த மாதிரி ஒரு மதர்ஸ் நீங்கள் நிறைய உங்கள் ப்ராக்டிஸில் பார்ப்பீங்க. என்ன மாதிரி அவங்களோட சேலஞ்சஸ், குவெஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும்? ஒரு ஆங்ஷியஸாக ஒரு மதர் என்னெல்லாம் அவங்க கோ த்ரூ பண்ணுவாங்க, அது நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? ஒரு 2வது ப்ரெக்னென்சி, 2வது குழந்தைனா பை தட் டைம் மதருக்கு வந்து ஒரு நல்ல பேரண்டிங் நாலேஜ் இருக்கும். ஒரு குழந்தைய பிறந்ததுலேருந்து மைல்ஸ்டோன்ஸ் வளர்த்து ஒரு டாட்லர் வரைக்கும் வளர்த்த ஒரு மதருக்கு வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன தெரியும். ஃபஸ்ட் டைம் மதர்ஸ்க்கு வந்து நிறைய ஆங்ஸைட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, குழந்தை எதுக்கு அழுகுதுன்னே தெரியல. குழந்தைக்கு வந்து வெர்பலைஸ் பண்ண தெரியாது, பேச தெரியாது. பசிக்கும் அழுகும், தாகத்துக்கும் அழுகும், தூக்கத்துக்கும் அழுகும், டாய்லெட்டிங் யூரின் போகிறதுக்கு முன்னாடியும் அழுகும். ஸோ அந்த மதருக்கு ஏன் அழுகுது, குழந்தை எதுக்கு அழுகுது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு இட் டேக் சம் டைம். ஆனால் அது யார் சொல்லி கொடுத்தும் வரவே வராது. இட் இஸ் ஆல் இன்ஹெரிட்டட். அண்ட் குழந்தைய பார்த்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அந்த குழந்தையோட டிமாண்ட்ஸ் எப்படி, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அந்த மதரோட அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு இட் மே டேக் சம் டைம். பட் மெடிக்கலாக முக்கியமான ரெட் ஃபிளாக்ஸ் என்ன, அதை வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் வந்து ஷூட் பாயிண்ட் அவுட். பொதுவாக ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, டாக்டர் பிறந்தப்போ எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, என்னோட ப்ரெக்னன்சி அப்போ எனக்கு தைராய்டு இருந்துச்சு, எனக்கு வந்து பிபி இருந்துச்சு, இதனால குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு இம்பாக்ட் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கலாம். ஸோ அது என்னன்றதை வந்து சார்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இன்னும் காமனாக கேட்பாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்தவொடனே நல்லா நுரையீரலில் சளி அடைச்சிருந்துச்சு, ஸோ சரியாக அழுகலை, ஸோ மூளையை பாதிச்சிருக்குமா, பர்த் ஆஸ்பிக்சியா. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டவுட்ஸ் வந்து மதர்ஸ்க்கு இருக்கும். பட் ஆன் டெலிவரியே ஒரு ஒஜிஷியனும் ஒரு பீடியாட்ரிஷியனும் அதை டெஃபினட்டாக கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி மைல்ஸ்டோன் பற்றின டவுட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் மதர்ஸ்க்கு நிறையா இருக்கும். ஸோ அது நம்ம ஆஸ் ஐ டோல்ட் ஏர்லியர், அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒரு வேக்சினுக்கு வராங்க, ஒரு ரெகுலர் விசிட்டுக்கு வராங்க. அப்போ வந்து ஒவ்வொரு மைல்ஸ்டோன், இந்த மாசத்துக்கு குழந்தையோட கிராஸ் மோட்டர் என்ன இருக்கணும், கிராஸ் மோட்டர் மேலோட்டமா இருக்க அசைவுகள், ஃபைன் மோட்டர் நுணுக்கமா செய்யக்கூடிய அசைவுகள். ஸோ இதெல்லாம் இந்தந்த மாசத்துல கிராஸ் மோட்டர் என்ன, ஃபைன் மோட்டர் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம மதர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா எஜுகேட் பண்ணணும். என்னோட ஃப்ரீக்வெண்டான பீடியாட்ரிக் விசிட் உங்க கிளினிக் வந்தபோது உங்க டீம் மெம்பர்ஸ் லைக் யுவர் டயட்டீஷியன் ஆர் யுவர் நர்ஸ் வந்து என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பிஃபோர் மீட்டிங் யூ அபவுட் த சைல்ட், அந்த குழந்தையோட மைல்ஸ்டோன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் விச் ஐ ஃபெல்ட் வாஸ் த நீட் ஆஃப் த அவர். அந்த ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்கிற டைம் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க அபவுட் த சைல்ட், ரொம்ப டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. பட் நிறைய கிளினிக்ஸில் இந்த மாதிரி நான் பார்க்கறது இல்லை. அது எதனால் அந்த பர்டிகுலராக அந்த விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் யூஜி பிஜி எல்லாமே அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம். என்னோட ஹெச்ஓடி ப்ரொஃபஸர் டாக்டர் ரமேஷ், அவர் எப்படி எங்களை ஸ்கூல் பண்ணியிருக்காருன்னா, ஒரு அடல்ட்டுக்கு வெரி மெச்சூர்ட், வெரி எஜுகேட்டட், நம்ம என்ன சொன்னாலும் சொல்ல தெரியும், பதில் சொல்ல தெரியும். ஸோ ஐ கேன் ஆஸ்க் யூ, உங்களுக்கு எத்தனை நாளாக ஃபீவர், வாட் ஆர் யுவர் கம்ப்ளைண்ட்ஸ், நான் கேட்டால் போதும் நீங்கள் எல்லாமே கடகடன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. டாக்டர் 3 நாளாக ஃபீவர், 2 நாளாக பாடி பெயின், 4 நாளாக பசி எடுக்கல, பிட்டர்னஸ் ஆஃப் இது இருக்குது, டேஸ்ட் தெரியல, ஸோ இதுக்கு ஒரு மாத்திரை போட்டேன், இது எல்லாமே நீங்கள் சொல்லிடுவீங்க. என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுக்கு என்ன நீங்கள் ரெமெடி பண்ணி எல்லாமே சொல்லுவீங்க. ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்ல தெரியும்? இட் கேன் ஒன்லி க்ரை. the maximum amount of expression ஒரு குழந்தையால என்ன செய்ய முடியும்னா அழுகதான் முடியும். ஸோ மதரோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த மதர் இஸ் அ பிரைமரி பீடியாட்ரிஷியன். டே நைட் ஒரு குழந்தைய பார்த்து, அது இன்னைக்கு ஒருவேளை சரியா சாப்பிடல, ஏன் சாப்பிடல, வயிறு உபசமா இருக்கா, ப்ளோட்டிங் இருக்கா, லேசா வெதுவெதுன்னு இருக்கு, கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கா, நேற்று சாப்பிட்டது எதுவும் சேரலையா, இது எல்லாமே ஒரு மதர் மட்டும்தான் ரிலேட் பண்ண முடியும். ஸோ அந்த மதரோட ஹிஸ்ட்ரி நீங்கள் ப்ராப்பராக கேட்டிங்கன்னா 90% ஆஃப் த டயக்னோசிஸ் வந்து அதில் வந்துடும். அது மீதி 10% வந்து நீங்கள் மதர் கேட்ட ஹிஸ்ட்ரியை வச்சு நீங்கள் எக்ஸாமின் பண்ணி அதை ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மதரோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக ஒரு குழந்தைன்னு வரப்போ அந்த
ப்ரிமிலரி நீங்கள் வந்து ஒரு டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரையேஜில் வெயிட், டெம்பரேச்சர், நீங்கள் ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்களா, ரொம்ப நாள் மதர் ஃபீட் பண்ணுறீங்களா, டைரக்ட் ஹவுஸ் மில்க் கொடுக்குறீங்களா, இது எல்லாமே, அதுவும் ஃபஸ்ட் டைம் மதர்ஸ்க்கு வந்து சொந்தத்தில் கல்யாணம், இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ இதை வச்சு ஒரு ஐடியா இருக்கும் நம்மளுக்கு மெடிக்கலி பார்க்குறப்போ. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக நான் இருக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் வி ஸ்டார்டட் எஜுகேட்டிங். அண்ட் மை டேட் டாக்டர் ஜே சுந்தரபாண்டியன், ஹூஸ் அ சீனியர் பீடியாட்ரிஷியன், 40 years ஆஃப் ப்ராக்டிஸ் இன் மதுரை. ஸோ அவர் தான் எங்களோட ஹீரோ. ஸோ அவர் he takes so much of time. ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி சைல்ட் ஃப்ரெண்ட்லி பீடியாட்ரிஷியன். He is my pediatrician. So அதான். ஸோ யுவர் செகண்ட் ஜென்ரேஷன். என்னோட ப்ரிவிலேஜ் அண்ட் ப்ரைட், ஏன்னா ஐம் பீங் பீடியாட்ரிஷியன் ஃபார் யுவர் சில்ட்ரன் அப்படின்னு. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம் சின்ன வயசுலேருந்து. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எங்களோட ஸ்டாஃப்ஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் தம். ஓகே, எல்லா ஸ்டாஃப்ஸும் 90% நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும், நீங்கள் பார்த்துருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ். நர்சிங் காலேஜில் 2-3 months பீடியாட்ரிக் போஸ்டிங்காக நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ஒர்க் பண்ணி பேசிக்ஸ் ட்ரெயின் ஆகி, ஸோ ஃப்ரம் டயட், நியூட்ரிஷன், வேக்சின்ஸ் பற்றி, மெட்டர்னல் அட்வைஸ், அம்மா ஒரு நியூவாக வர மதருக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, ஃபீடிங் பாட்டில் ஏன் கொடுக்கக்கூடாது, பாஸ்டரைசேஷன்னா என்ன, எல்லாமே அவங்க படித்த விஷயங்களை ரொம்ப they will be very strong in it. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே டிகிரி முடிச்சுட்டு நம்மகிட்ட ஸ்டாஃப்ஸாக வந்ததுனால, அவங்க ஸ்டூடெண்ட் டேஸ்லேருந்து இந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, ஸோ தே கேன் டூ இட் வெரி எஃபெக்டிவ்லி. பட் ஒருத்தர் புதுசாக நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். நீ குழந்தைகிட்ட அம்மாட்ட எத்தனை கேள்விகள் கேட்கணும்னா ஏன் எத்தனை கேள்வி கேட்கணும்னு அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் ரொம்ப டைம். பட் நம்மளோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்னால தே டூ இட் வித் வெரி 100% அட்மாஸ்ட் கேர். ஸோ இன்றைக்கி நீங்கள் அதை சொல்கிறப்போ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. சரி, நம்ம ஓபி ரூம்குள்ளே நம்ம நல்லா பார்க்குறோம், ட்ரீட் பண்ணுறோன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி 10% தான். 90% வந்து அந்த குழந்தைக்கு எவ்வளோ தூரம் சரியாகுது, அது எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறாங்க, இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒர்க் வந்து அதனால தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த கன்சல்டிங் டைம் வந்து 10 to 15 minutes ஆகும். டயட் அட்வைஸ், நியூட்ரிஷனல் திங்ஸ் பற்றி மதர்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ண இட் டேக் லாட் ஆஃப் டைம். பட் டெஃபினெட்லாக அந்த ஒரு தடவை நீங்கள் அதை ஒழுங்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா மதரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இட் வில் பி சால்வ். அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே அந்த டாக்டரோட ரூம் உள்ளே வரதுக்கு முன்னாடி ஷில் பி வெரி கிளியர். எஸ், ஒரு குழந்தை ஒரு 18 மாதம் 20 மாதம் ஒழுங்காக பேசல, ஐ கான்டாக்ட் வைக்கலன்னா ஆட்டிசம்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் டயக்னோஸ் பண்ணும்போது ஒரு பேரண்ட்டாக அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? இப்போ நீங்கள் தெரப்பீஸ் ஒரு அடுத்த ஃபாலோஅப்ஸ் எல்லாம் வரும்போது எந்த அளவுக்கு இந்த விஷயங்களில் சீரியஸாக ஒரு 2 வயசு குழந்தைக்குள்ள, அந்த ஏஜ்குள்ளே இருக்கிற குழந்தை எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ்? ஆட்டிசம்ன்ற அக்செப்டன்ஸ் வந்து, என்னோட குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படின்ற அக்செப்டன்ஸ் வந்து ஒரு பேரண்ட்டுக்கு டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. கம்ப்ளீட் பிரேக் டவுன், ரொம்ப என்ன சொல்கிறது, இமோஷ்னலாக ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. பட் ஆனால் நம்ம புரிய வைக்கணும். ஸோ ஓகே, இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, வாட் இஸ் அ வே அவுட், அதுக்கு என்ன பண்ணலாம், பேக் டு த நார்மல் ஸ்ட்ரீம் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி வி ஷுட் மேனேஜ் அண்ட் ஹேண்டில். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டைம் எடுத்து உங்களோட டாக்டரோட ரீஅஷூரன்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் எமோஷனல் சப்போர்ட். சரி, நம்ம வில் ட்ரை அ பெஸ்ட், நம்மளால் என்ன பண்ண முடியும், வில் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அந்த மதருக்கு ரீஅஷூரன்ஸ் அண்ட் கன்சோலிங்காக சொல்லி ஒரு கிளாரிட்டி, ஒரு விஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி நம்ம சொன்னோன்னா மேபி அந்த அக்செப்டன்ஸ் இட் மே டேக் சம் டைம். ஆனால் ஒன்ஸ் ஏ கம் பேக்கில் ஓகே டாக்டர், என்னோட குழந்தைக்கு ஆட்டிசம், வாட் நெக்ஸ்ட் அப்படி வர பேரண்ட் தான் தே ரியலைஸ் அண்ட் தே கம். ஓகே, இன்னும் லேட்டாக ஆஸ் ஐ டோல்ட் யூ அந்த 5 years தாண்டாமல், இப்போ என் குழந்தைக்கு 3-4 வயசு தான். ஸோ இன்னும் நான் என்ன பண்ணணும்னா உடனே அந்த மாதிரி குழந்தைங்க வந்து தே கம் அவுட் வெரி வெல். சில சமயம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி தே டோன்ட் கம் பேக் அட் ஆல், திருப்பி வரவே மாட்டாங்க. பட் ஒரு 1-2 yearsக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தைய ஸ்கூலில் போட்டால் நார்மல் ஆயிரும், மற்ற குழந்தைங்களோட சேர்ந்தா நார்மல் ஆயிரும் சொல்லிட்டு ஸ்கூல் போட்டதுக்கப்புறம் அந்த குழந்தை தனியாக ஐசோலேட்டடாக இருக்கப்போ அப்போ தே கம் பேக். அப்போ வந்து ஒரு குழந்தைக்கு 5-6 வயசுக்கு அப்புறம் வந்து கம் பேக். அப்போ வந்து இந்த தெரப்பீஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ அதோட எஃபிகசி வந்து டெஃபினட்டாக 100% இருக்காது. ஆஸ் ஐ டோல்ட் யூ, பிரெயின் வளர்ந்து முடிஞ்சிருதுல லைக் ஆஃப்டர் 5 years. இப்போ ஒரு ஆட்டிசம்னு டயக்னோஸ் ஆனாலே நம்ம ஊரில் இருக்கிற காமனான பார்வை என்னன்னா அந்த குழந்தை ஸ்பெஷல் ஸ்கூல் தான் போகணும் அப்படின்றது. பட் என்ஏஓஎஸ்னு ஒரு விஷயம் வந்தாச்சு, ஓப்பன் ஸ்கூலிங் வந்தாச்சு, குழந்தைக்கு ஹோம் ஸ்கூலிங் நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க, ரெகுலர் ஸ்கூல்லே வித் மினிமல் அசிஸ்டன்ஸ் தெரப்பியோடலாம் குழந்தைங்க ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட வியூ என்ன? ரெகுலர் ஸ்கூல் அண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் 2 கேட்டகரி. ரெகுலர் ஸ்கூலில் 30 குழந்தைக்கு ஒரு டீச்சர், ஸ்பெஷல் ஸ்கூலில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டர். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இதில் வந்து நம்மளுக்கு ஒரு தாழ்ப்புணர்ச்சி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஐயோ என் குழந்தை ஸ்பெஷல் ஸ்கூல் போகுது அப்படின்னு சொல்கிறது வெளியே, அது ஒரு ஸ்டிக்மா. ஸோ அதனாலே பேரண்ட்ஸ் வந்து தே மே ஹெசிடேட். பட் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல், ஒரு குழந்தைக்கு ஸ்பெஷல் நீட் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்து ஒரு தெரபிஸ்ட் ஒரு டீச்சர் 1:1 ஒரு குழந்தைய ஃபோக்கஸ்டாக பார்க்குறதோட ரிசல்ட்ஸ் வந்து வில் பி ஃபார் பெட்டர். அந்த இனிஷியலாக
ஃபர்ஸ்ட் ஒரு 1-2 இயர்ஸ் குழந்தை கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஸ்கூல்லேயே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்காம அந்த குழந்தைய நார்மல் ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷன் இன்டகிரேஷன் நார்மல் ஸ்கூலில் நார்மல் குழந்தைங்களோட ஒரு 5th படிக்க வேண்டிய குழந்தை கொஞ்சம் ஒரு 2 வருஷம் பின்னாடி 3rd சேர்த்தா கூட இட்ஸ் a சக்ஸஸ். பட் இந்த அக்செப்டன்ஸ் நார்மல் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயும் இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் நீடோட ஒரு குழந்தை இருக்கப்போ த அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஷுட் ஹெல்ப். டீச்சர் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கன்சர்ன் அண்ட் கேர் வச்சு அந்த குழந்தை தே ஷுட் மோட்டிவேட். அந்த குழந்தை அகாடமிக்காக வந்து பிலோ ஆவரேஜாக கூட இருக்கலாம். பட் நார்மல் ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃப்பில் ஸ்கூலுக்கு வந்து இன்னைக்கு படிக்கணும், வீட்டில் போய் அம்மா அப்பாட்ட இன்னைக்கு இது சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், மற்ற குழந்தைங்களோட மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் குழந்தை வந்து இன்வால்வ் ஆகணும். ஃபைன் ஆர்ட்ஸ், மியூசிக், கரிக்குலம், கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாத்துலேயுமே அந்த குழந்தை வரணுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நார்மல் ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷனில் நம்ம ஜாயின் பண்ண வச்சிட்டோம். அந்த குழந்தை வந்து 10th 12th வந்து டாப்பராக வரணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்து அந்த குழந்தை வரலைனாலும் தன்னோட விஷயங்களை நார்மலாக பார்த்து ஒரு நார்மல் பேட்டர்ன் ஆஃப் லைஃப்பில் யாரோட டிபெண்டன்ஸும் இல்லாமல் அந்த குழந்தை இஃப் தட் சைல்ட் கேன் லீட் அ நார்மல் லைஃப்னாலே அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் எஜுகேஷன் ஷுட் பி. ஸ்பெஷல் ஸ்கூல் not either special school or regular school. அந்த குழந்தைக்கு ஸ்பெஷல் ஸ்கூல்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து நார்மல் ஸ்கூலுக்கு ஒரு 2 கிளாஸ் 3 ஸ்டாண்டர்ட் பின்னாடி கூட சேர்க்குறீங்களோ தேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது 2 மேனேஜ்மெண்ட்டுக்குமே தெரியணும் எப்போ இந்த குழந்தைய வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணலாம், நார்மல் ஸ்கூல்ல எப்படி இந்த குழந்தைய ரிசீவ் பண்ணலாம். அந்த குழந்தைக்கு தே ஷுட் ஹேவ் அ செப்பரேட் கரிக்குலம் மாதிரி கூட வச்சுக்கலாம். இன்னும் ஒரு ப்ராப்பராக இன்னும் 2-3 தடவை எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு சொல்லி கொடுக்கறது, டைம் எடுத்து பண்றது, அப்படி பண்ணோம்னா. பட் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சொல்லி கொடுக்குறீங்களே, அந்த ஸ்பெக்ட்ரல் டிஸார்டரில் இருக்க அந்த குழந்தை வந்து அந்த நார்மல் ஃப்ளோவில் வந்துருச்சு அப்படின்னா that kid will outsmart every kid. Exactly, they are over smart இல்லையா, they are very brilliant. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு கிளினிக்கலா. ஸோ உங்களோட அப்சர்வேஷன், உங்களோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லுங்க. ஸோ ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் அண்ட் GERD. GERDனா கேஸ்ட்ரோ யூசோஃபேகியல் ரிஃப்ளெக்ஸ் டிஸார்டர். இறைப்பையிலேருந்து அதிக அமௌண்ட் ஆஃப் ஆசிட், அமிலம் செக்ரீட் ஆகி அது அடிக்கடி எதுக்கழிச்சு அந்த குழந்தை அடிக்கடி வாமிட் பண்ணுறது, ஒரு நாளைக்கு 2-3 தடவை, கொஞ்சம் ஓவர் ஃபீட் பண்ணால் வாமிட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி நிறைய அசோசியேட்டடாக பார்ப்பீங்க. டு யூ திங்க் இஸ் தேர் எனி கனெக்ஷன் இந்த ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம்க்கும் GERD கேஸ்ட்ரோ யூசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிஸார்டருக்கும் இஸ் தேர் எனி கனெக்ஷன்? டிப்பிக்கலாக சொல்லணும்னா அது கோஅக்கரிங் ஃபேக்டராக நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது. பட் ஒரு 3 வயசுலேருந்து 5 வயசு குழந்தை ஹூ இஸ் கெட்டிங் ரிட் ஆஃப் ஃபீடிங் பாட்டில், பால், அந்த ஏஜ் தயிர் கொடுக்குறாங்க அப்படின்ற மதர்ஸுக்கு நிறைய நம்ம இதை என்கவுண்டர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எவாலுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் பேரண்ட் கிட்ட கேட்குறது என்னெல்லாம் ஃபுட்டு குழந்தை கொடுப்பீங்க, என்ன யூஸ்வலாக அந்த குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வி ஸ்டார்ட் வித் சூயிங் டிஃபிகல்ட்டி, சூயிங் இருக்கா, மென்று சாப்பிட்றாங்களா, நல்லா போலஸாக அது உள்ளே போகுதா அப்படின்றது கேட்போம். அதுக்கடுத்து சாக்லேட்ஸ் நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னு, அதாவது அபேண்டன்னு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சாக்லேட்ஸ் கொடுக்காதீங்க. அடுத்து வீட், மைதா, அப்புறம் கர்ட். இப்போ சில குழந்தைங்களுக்கு பால் வந்து ரொம்ப மதரே வந்து சொல்லுவாங்க அவன் ரொம்ப கேட்குறான், என்னால் அவாய்ட் பண்ண முடியல. அப்போ நம்ம சொல்கிறது டைல்யூட் பண்ணி கொடுங்க. ஆர் இப்போ ஆல்மண்ட் மில்க் அந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ் வந்துச்சு, பாஸ்டரைஸ் மில்க், அப்படி போங்க. பசும்பால், கர்ட் விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை டைல்யூட் பண்ணி அந்த குழந்தைக்கு அதனால எந்த ஒரு, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, அவங்களால அவங்க பிரச்சனையை சொல்ல முடியாது. ஒரு ஸ்டமக் பெயின் இருக்குது, ஒரு அசிடிக் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வாமிட் பண்ணணும், இது எதுவுமே அவங்களால கன்வே பண்ண முடியாது. ஸோ ஓவராலாக அந்த குழந்தை வந்து ஃபுல் டே கிராங்கியாக இருப்பாங்க. பட் இந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு வரும்போது தே ஆர் அட் பீஸ். சில மதர்ஸ் பார்த்தா அவங்களே சொல்லுவாங்க, மேம் இன்னைக்கு சாக்லேட்ஸ் சாப்பிட்டுட்டாங்க, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம். ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து எங்களுக்கு தெரியும். ஹி வில் நாட் கோஆப்ரேட் இந்த செஷன், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக, ரொம்ப துருதுருப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கரெக்டாக அவங்க இந்த குழந்தைக்கு சார்ட் போட்டு நம்ம அட்ரஸ் பண்ணும்போது இந்த ஃபுட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து நிறையவே குறைஞ்சிரும். ஓகே. ஸோ ஒரு நியூ மதர் ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அவங்களால பிரெஸ்ட் மில்க் கொடுக்க முடியலன்னும் போது அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்ம ஃபார்முலா மில்க்குன்னு சொல்கிறோம். பட் அதில் வீட்டில் ஆளுங்க சொல்லி பாஸ்டரைஸ் மில்க் போகிறாங்க, பசும்பால், இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் போகிறாங்க. ஸோ வாட் இஸ் யோர் சே ஆன் தட்? ஃபார் ஒரு நியூ பார்னுக்கு என்ன ஆக்சுவலாக ஆப்டான விஷயங்கள் பிரெஸ்ட் மில்க் இல்லை அப்படின்ற பட்சத்தில்? 6 months வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீட், 1 year வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ணிட்டு 1 yearக்கு மேலே வந்து யூ கேன் ஸ்விட்ச் ஓவர் டு கவுஸ் மில்க். கவுஸ் மில்க் வந்து டைரக்ட் பசுமாட்டு பால் எடுத்துக்காம பாஸ்டரைஸ் மில்க், சுத்திகரிக்கப்பட்ட பால்,
பால் அது எடுத்துக்கிறது தான் ஜென்ரலி யூ அட்வைஸ். பட் இந்த 1 இயருக்குள்ள வந்து பாஸ்டரைஸ் மில்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. தாய்ப்பால் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து ஃபார்முலா ஃபீட்ஸ் தான். ஃபார்முலா ஃபீட்ஸோட அர்த்தம் என்ன? இப்போ 6 மாதம் வரைக்கும் ஸ்டேஜ் 1 கொடுக்குறோம். எனி கம்பெனி எனி ஃபார்முலா ஃபீட் 6 மாதத்துலேருந்து 1 வயசு 2 மாதம் வரைக்கும் ஸ்டேஜ் 2 கொடுக்குறோம். அதில் கூட அந்த டைல்யூஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல் 6 மாதம் யூஸ் பண்ண அந்த ஃபார்முலா ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைல்யூஷன் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஏன்னா நீராகரம் லிக்விட் ஃபுட்டை ஜீர்ணிக்கிற தன்மை தான் 6 மந்த்ஸ் குழந்தைங்களுக்கு இருக்குது. ஸோ அது 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் திட உணவு காம்ப்ளிமெண்ட் ஃபீடிங் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இதிலே இவ்வளோ வேரியேஷன் இருக்குது. ஸோ ஃபார்முலா ஃபீட்ஸோட அர்த்தம் என்னன்னா இந்த மாசத்துல உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ % ஆஃப் ப்ரோட்டீன், ஃபேட், கால்சியம் இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ % ஃபார்முலேட் பண்ணியிருக்கனால தான் அது பேர் ஃபார்முலா ஃபீட்ஸ். ஸோ டெஃபினட்டாக தாய்ப்பால் தான் 100% குழந்தைக்கு கொடுக்கணும். அதுதான் நல்லது, ஹெல்தி. அதுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. பட் இல்லாத பட்சத்தில் அம்மாவுக்கு வந்து ஒரு செகண்ட் டெலிவரி தேர்ட் டெலிவரிலாம் மில்க் இல்லாமல் போகலாம். குவைட் நேச்சுரல். சில சமயம் அம்மா கூட இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து ஃபார்முலா ஃபீட்ஸ் ஆர் சேஃபர். பட் டெஃபினட்டாக ஃபீடிங் பாட்டில் கொடுக்காதீங்கன்னு தான் வி அட்வைஸ். ஃபீடிங் பாட்டில் கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபீடிங் பாட்டில் இருக்க ரப்பர் வந்து ரொம்ப இன்ஃபெக்டிவ். இதனால பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் நிறைய பாக்டீரியாஸ், நிறைய கிருமிகள் இருக்குல்ல, குழந்தை ஒரு தடவை அதை எச்சில் பண்ணி குடிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அதில் நிறைய பாக்டீரியாஸ் படிஞ்சிடும். ஸோ எவ்ரி டைம் உங்கள் குழந்தை வந்து அந்த ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணி பாலோ தண்ணியோ குடிக்கிறப்போ there are thousands of bacteria, ஆயிரக்கணக்கான கிருமிகள் உள்ள போயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் ஆகுது த்ரோட், அதுக்கு அடுத்தது சைனஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சளி பிரச்சனை, வைரல் இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட். இது எல்லாமே ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுற குழந்தைக்கு இருக்கும். இது ஃபிசிக்கலி, மென்டலி, மன ரீதியாக இந்த ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அடமென்சி ஜாஸ்தி இருக்கும். ஃபீடிங் பாட்டில் ஏன் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா இந்த ஃபீடிங் பாட்டில் இருக்க ரப்பரும் அம்மாவோட மார்பகத்தில் இருக்க நிப்பிலும் ரெண்டும் ஒரே வடிவத்தில் இருக்குது, ஒரே ஷேப்பில் இருக்குது. ஸோ ஃபீடிங் பாட்டிலில் பால் குடிக்கிறதுனால குழந்தைக்கு வந்து தன்னோட அம்மா கிட்ட பால் குடிச்ச ஒரு உணர்வு சைக்கலாஜிக்கலாக இருக்குது, இமோஷனல் கனெக்ட். ஸோ அதனால் அந்த ஃபீடிங் பாட்டில் விடவே விடாது. நீங்கள் நிறைய நாள் கொடுக்க அந்த டிபெண்டன்ஸ் இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ஃபீடிங் பாட்டில் இல்லாத சமயத்தில் குழந்தை ரொம்ப கிராங்கி ஆயிரும், ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக குழந்தைய பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப அடமெண்ட்டாக இருக்குது, அழுதுகிட்டே இருக்கும். இது கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது, அடமென்சி. இது எல்லாத்துக்குமே ஃபீடிங் பாட்டில் இஸ் ஒன் மெயின் ரீசன். அடுத்தது டென்டலாக பார்க்குறப்போ உதடு, வரிசை பல்லு, அந்த அப்பர் டென்டிஷன் வந்து ப்ரொட்ரூடிங்காக வர ஆரம்பிச்சிடும். அந்த பாட்டில் உறிஞ்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட இந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸே மாறுது. ஃபீடிங் பாட்டில் இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்க, ஆட் ஆன் ஏதாவது ஒன்று சப்பருக்கு தேவை. ஸோ தம் சக்கிங், தன்னோட கட்டை வரல சப்ப ஆரம்பிக்குது. ஸோ இதுவும் ஒரு ரீசன். ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால அடுத்த தம் சக்கிங்கும் அதோட அசோசியேட் ஆகிடும். அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் டிலே. யூ பீயிங் எ ஸ்பீச் தெரபிஸ்ட், ஸ்பீச்சில் மெயினாக 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று ஃபொனேஷன், இன்னொன்று ஆர்டிகுலேஷன். ஃபொனேஷன் வந்து உச்சரிப்பு, ஆர்டிகுலேஷன் நாக்கோட சுழற்சி, ட்விஸ்டிங் யோர் டங். இந்த ஃபீடிங் பாட்டிலில் பால் குடிக்கிற குழந்தைங்க அந்த பாட்டிலில் இருக்க ரப்பரை வந்து சவைக்கிறப்போ உறிஞ்சு குடிச்சு இந்த டிப் ஆஃப் த டங் அண்ட் பேலட், நுனிநாக்கையும் தாடையும் ஒட்டி உச்சரிக்கிற எழுத்துக்கள் இருக்குல்ல, டா, ரா, லா, தா, இது வராது. ஸோ இந்த ஆர்டிகுலேஷனில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஸ்பீச்சில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும். நம்ம வேறு நியூரலாஜிக்கல் காஸ்ட்லாம் நினச்சிட்டு இருப்போம். இந்த ஸ்பீச்சில் ப்ராப்ளம் இருக்குது, இந்த ஃபீடிங் பாட்டில் நிப்பாட்டினா அந்த ஆர்டிகுலேஷன் சீக்கிரம் சரியாகும். ஸோ ஸ்பீச்சில் ப்ராப்ளம் இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவாக, அடமென்சி நிறைய ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால வருது. சிஸ்டமிக்காக பார்க்குறப்போ த்ரோட், அப்பர் ரெஸ்பிரேட்டரி, தொண்டை, சைனஸ், லோவர் ரெஸ்பிரேட்டரி, பவல் இன்ஃபெக்ஷன், வயிறு சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால வருது. ஸோ இட்ஸ் பெட்டர் யூ ஷுடன்ட் யூஸ் ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க. தாய்ப்பால் இல்லைனா பவுடர் பால் கொடுங்க, தப்பு கிடையாது. பாலடை, சங்கில் கொடுங்க, முன்னோர்கள் அதான் யூஸ் பண்ணாங்க. அது இன்னும் ஸ்டெரைல், அது சுடுதண்ணியில் அதை வச்சு வாஷ் பண்ணி கொடுக்குறப்போ அதில் பெரிய பாக்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன் இருக்காது. குழந்தை கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டம்ளரில் பால் கொடுக்க ஆரம்பிக்கணும், தட் இஸ் மோர் சேஃப். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஃபீடிங் பாட்டிலோட சேர்த்து நாங்கள் மதர்ஸ்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளினிக்கில், நீங்கள் நம்ம ட்ரையேஜ் பண்ணுறப்ப குழந்தைக்கு வந்து 1 இயருக்கு மேலே இருக்க குழந்தைங்க தாய்ப்பால் நிப்பாட்டினதுக்கப்புறம் என்ன பால் கொடுக்குறீங்க, பேக்கெட் பாலா, டைரக்ட் கறவை மாட்டு பாலா, டைரக்ட் கவுஸ் மில்க் கொடுக்குறீங்களா? இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா டைரக்ட் கவுஸ் மில்க் ரொம்ப சத்தானது. கறவை மாட்டுப்பால், ஒரு மாட்டுப்பால் தான் நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இன்னுமே ஊர் சைடில் இன்னும் நிறைய இடத்துல அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் டைரக்ட் கவுஸ் மில்க் கொடுக்குறது மெடிக்கலி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. டைரக்ட் கவுஸ் மில்க் வந்து ரொம்ப குளுமை. ஸோ அடிக்கடி சளி, அலர்ஜி, தும்மல், இப்படி விஷயங்கள் என்கவுண்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டைரக்ட் கவுஸ் மில்க் வந்து அதோட அந்த மாட்டோட கன்றுக்கு டைரெக்டாக கொடுக்குறப்ப செரிக்கும், ரொம்ப நல்லது. பட் உங்கள் குழந்தைங்களுக்கு அது செரிக்காது. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் வந்து மெட்டபலைஸ் பண்ண முடியும், புரதச்சத்து எவ்வளோ செமிக்க முடியும் குழந்தையோட கல்லீரல்னா 1 கிலோக்கு 1 கிராம்.
ஓகே 1 கிலோ ஆஃப் பாடி வெயிட்டுக்கு 1 கிராம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை 10 கிலோஸில் வெயிட்டில் இருக்காங்கன்னா அந்த குழந்தையால் 24 ஹவர்ஸ்லேயே 10 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் தான் வந்து செரிக்க முடியும். ஸோ இட்ஸ் நாட் ஈவன் 1 ஃபீட் பர் 10 கிராம் கிடையாது. ஓகே. தாய்ப்பால்லையும் மாட்டுப்பால்லையும் ரெண்டு பால்லையுமே இருக்க காமன் ப்ரோட்டீன் பேர் கேசின். ஓகே. இந்த கேசினோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலோட டைரக்ட் ஹவுஸ் மில்கில் 300% கேசின் ஜாஸ்தி இருக்குது, 3 மடங்கு. ஸோ இவ்வளோ கேசின் வந்து அந்த கண்ணுக்குட்டி செரிச்சிடும், குழந்தை செரிக்காது. ஸோ 10 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனில் நீங்கள் வந்து பாலில் மட்டுமே 3 மடங்கு ஜாஸ்தி ப்ரோட்டீன் 3 வேளை கொடுக்குறீங்க. ஒரு வயசு மேலே அட்லீஸ்ட் 3 தடவை பால். இது போக நீங்கள் ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் நிறையா சேர்க்குறீங்க. சுண்டல், பட்டாணி, பயிறு வகைகள், மீட்டு, பன்னீர், டோஃபு, எக். ஸோ எவ்வளோ ப்ரோட்டீன் ஆடாது. சத்தான உணவுனா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரதே ப்ரோட்டீன் தான். சத்து மாவு, சிறுதானியங்கள், மில்லட்ஸ், ராகி. ஸோ ப்ரோட்டீன் மட்டுமே நிறைய கொடுத்து யூஸ் இல்லை. ஸோ 10 கிலோ உங்கள் குழந்தை பாடி வெயிட் இருக்குன்னா 10 கிலோ ப்ரோட்டீன் மட்டும் தான் டைஜஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் கொடுக்குற எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் எல்லாமே வந்து உங்கள் லிவர் என்ன பண்ணுன்னா மெட்டபலைஸ் பண்ண முடியாமல் அது ஃபேட்டாக கொழுப்புச்சத்தாக போய் தான் கல்லீரலில் படிஞ்சிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட உடம்புக்கு தேவையான அயன் ப்ரோட்டீனை ஸ்டோர் ஹவுஸ் தக்க வச்சுக்கிறது நம்மளோட கல்லீரல், லிவர் தான். எப்பப்பெல்லாம் மசில் பில்டிங்க்கு ப்ரோட்டீன் தேவையோ உங்களோட லிவர் வந்து ப்ரோட்டீன் வந்து கொடுத்துட்டே இருக்கும். எப்பப்பெல்லாம் வந்து ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் இரும்புச்சத்து குறையுதோ லிவர் வந்து அயனை வந்து சப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைரக்ட் பசுமாட்டு பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு உடனே அதோட இம்பேக்ட் தெரியாது. கொஞ்சம் மாதங்கள், கொஞ்சம் வருஷங்களில் வந்து நிறைய ஃபேட் அக்யூமுலேஷனால் குழந்தைங்களுக்கு வந்து அனீமியா, ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, அண்டர் வெயிட் ஆகிறதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைக்கு பசியே இருக்காது. டைரக்ட் கவுஸ் மில்க் கொடுக்குறப்போ வயிறு ப்ளோட் ஆகிட்டே இருக்கும், பசி இருக்காது. அடிக்கடி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், குழந்தை சிக்காயிட்டே இருக்கும். பசி இல்லாத குழந்தை சரியாக சாப்பிடாத குழந்தைக்கு வெயிட் கெயின் இருக்காது. அனீமிக்காக இருக்கிறது காரணம் ஆஸ் ஐ டோல்ட் யூ நிறைய கொழுப்புச்சத்து சேர அயன் அப்சார்ப்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து கம்மியாயிரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட நம்ம எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது லூயிஸ் பாஸ்டர். அவர் யார், பாலை எப்படி சுத்திகரிக்கணும், எவ்வளோ டெம்பரேச்சரில் கொதிக்க வைக்கணும், இதை கண்டுபிடிச்சவர் தான் லூயிஸ் பாஸ்டர். இதையும் நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, நான் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நாங்கள் நல்லா 1 மணி நேரம் காய்ச்சி கொடுப்போம் சார் அப்படின்வாங்க. நீங்கள் 1 மணி நேரம் காய்ச்சினாலும் உங்களால் எவ்வளோ செல்சியஸ் ஹீட் வந்து வீட்டில் இது பண்ண முடியும், ஜென்ரேட் பண்ண முடியும். பட் ஆக்சுவலாக பால் வந்து above 300 டிகிரி செல்சியஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து 1/2 hour to 45 minutes வந்து நீங்கள் காய்ச்சணும். அது வந்து வீட்டில் செய்ய முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ அது அப்படி சுத்திகரிக்கிற முறை பேர் தான் பாஸ்டரைசேஷன். அதை கண்டுபிடிச்ச ஒரு லூயிஸ் பாஸ்டர்ன்றதுனால அது பேர் பாஸ்டரைசேஷன். அப்படி பாஸ்டரைஸ் பண்ணி சுத்திகரிக்கப்பட்ட நம்மளோட உடம்புக்கு தேவையான அளவுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன், ஃபேட், கால்சியம் எல்லாமே அதில் கரெக்டான பெர்சன்டேஜில் இருக்கிறது தான் பேக்கெட் மில்க், பாஸ்டரைஸ் மில்க். ஸோ அதையும் நம்ம எப்படி பேரண்ட்ஸ்ட்டு நம்ம கொடுக்க சொல்கிறோன்னா 1:1 டைல்யூஷன். 1 லிட்டர் பால்னால் 1 லிட்டர் தண்ணி வச்சு லோ ஃப்ளேமில் அதையும் 45 minutes காய்ச்சி அந்த பாலை கொடுங்க. குழந்தைக்கு கொடுக்குற தயிர் விட அந்த பாலில் ஊற்றினா தயிர் கொடுத்தீங்கன்னா வயிறு ப்ளோட்டிங் இருக்காது, அந்த குளிர்ந்த தன்மை மாறிடும். அதில் இருக்க பாக்டீரியா 97% வந்து ஸ்டெரிலைஸ் ஆயிரும். அதில் இருக்க கேஸுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான டைல்யூஷன் அண்ட் பர்சன்டேஜில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து கரெக்டான சப்ளிமெண்டேஷனில் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். Enfance Center for Child Development நாங்கள் என்ன பண்ணுறோன்றது குவிக்காக உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். Enfance Center for Child Development நம்ம 2017 ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ஒரு குழந்தைகளுக்கான தெரப்பி சென்டர். நம்ம என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றோம்னா ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஹேவியரல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், பிசியோதெரப்பி அண்ட் அன் ஏர்லி லேர்னிங் சென்டர். Enfanceல வந்து நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன் மட்டும் ஹேண்டில் பண்றது கிடையாது. மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, பேச்சு வளர்ச்சி, இந்த மாதிரி இந்த எந்த ஆஸ்பெக்ட்ல அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருந்து ஓவராலா ஒரு குழந்தையோட மேம்பாடு வளர்ச்சி எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம அது ஹோலிஸ்டிக்கா அட்ரஸ் பண்றோம். இந்த சேனல் Enfance Center for Child Development ரெண்டோட ஒர்க்கும் ஆர்கனைஸ்டா நம்ம பண்றது குழந்தைகளோட மேம்பாடு அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான். இந்த மாதிரி குழந்தை வளர்ப்பு ஜர்னில உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கு, எங்களோட சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் பின்டு கமெண்ட்லயும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். குழந்தை வளர்ப்பு சம்பந்தமா எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். யூ வில் டெஃபினெட்லி கெட் a reply. Thank you. இப்போ ஸ்க்ரீன் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத குழந்தைங்களே கிடையாது. ஸோ ஆஸ் எ பீடியாட்ரிஷியன் வாட் இஸ் யுவர் சே ஆன் தட்? என் குழந்தை ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருக்க மாட்டேங்குது, சோஷியலைஸ் பண்ண மாட்டேங்குது, சரியாக பேச மாட்டேங்கிறான், வெளியெல்லாம் போனால் லூஃபாக இருக்கான். பட் ஆனால் நம்ம ஜென்ரேஷனில் ஒரு 30 years பேக்லாம் குழந்தைங்க எவ்வளோ இன்ட்ராக்டிவாக இருந்தாங்க. இப்போ பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தை கூட வந்து யார் என்னன்றது நம்ம குழந்தைக்கு தெரியாது. தட் இஸ் பிகாஸ் ஸ்க்ரீன் டைம். மொபைல் ஹஸ் பிகம் அ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அசோசியேட் ஃபார் அ சைல்டு. அந்த காலத்தில் வந்து அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உண்டான பாண்டிங்கே ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. காரணம் வந்து அப்போ மொபைல் இல்லை, அம்மா வந்து கதை சொல்லி சோறு ஊட்டினாங்க,
குழந்தையும் வந்து அம்மாவோட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ அந்த அம்மா கதை சொல்லி சோறு ஊட்டுறது வந்து எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம சொல்கிற கதை வந்து குழந்தைக்கு புரியுதா, நம்ம எந்த மாதிரி கதை சொன்னால் குழந்தைக்கு பிடிக்குது, அப்போ நம்ம குழந்தையோட லைக்ஸ் என்ன, டிஸ்லைக்ஸ் என்ன, அவனுக்கு என்ன பிடிக்கும். ஸோ இது ஒரு மதர் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக குழந்தைகிட்ட இருந்தால் குழந்தை வந்து கிராஸ் பண்ணுதுன்றதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். மேலும் குழந்தையோட கான்சன்ட்ரேஷன், அம்மா ஒரு கதை சொல்கிறது வந்து எவ்வளோ ஃபோக்கஸ்டாக அது கவனிக்குது. அதே சமயம் ஃபுட்டையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி சாப்பிடும். நடுவில் கதை சொல்கிறப்போ இதில் எவ்வளோ சத்து இருக்குது, இந்த காயில் இவ்வளோ சத்து இருக்குது, இது உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், இது உங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் சொல்லி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பைண்டிங் இருக்கும். எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு சின்ன குழந்தைங்களை கூட்டி வரப்போ அந்த பைண்டிங் இருக்கும். இன்றைக்கி வந்து கதை சொல்லி குழந்தைக்கு சோறு விட்டுற தாயே நம்ம மொபைல் ஃபோன் ஆயிடுச்சு. ஸோ இதனால் குழந்தைங்க வந்து இன்ட்ராக்ஷன் வித் யர் மதர்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸே இல்லை. ஸோ என்னோடய சீஃப் சொல்கிறது 1 meal a day ஃபேமிலியோட எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்கன்னு. அது இன்றைக்கி ஹார்ட்லி வி டோன்ட் ஃபாலோ இட் அட் ஆல். ஸோ இந்த ஸ்க்ரீன் டைம் பார்க்குறதுனால இதில் வர எல்இடி ஃபோட்டான்ஸ், அந்த எல்இடி கதிர் இருக்குல்ல, இது வந்து என்ன ஆகுதுன்னா குழந்தையோட பிரெயின் வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணுது. நம்ம தூக்கத்துக்கு தேவையான ஹார்மோன் பேர் மெலட்டோனின். இந்த மெலட்டோனின் சுரந்தால் தான் நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும். இந்த மெலட்டோனின் எப்போ சுரக்கும்னா சத்தமே இல்லாத இடத்துல, ரொம்ப வெளிச்சம் இல்லாத இடத்துல அது சுரக்குது. ஸோ டைமில் நம்ம பெட்ரூமில் எப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ரொம்ப லைட் இல்லாமல் அந்த டைமில் தூங்க வரப்போ மெலட்டோனின் நல்லா சுரக்குது, குழந்தை நல்லா தூங்குது. பட் குழந்தைங்க பெரும்பாலும் எப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, தூங்க போகிறப்போ. குழந்தைக்கு தூங்க மாட்டேங்கிறான், என்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா அந்த மொபைலை கொடுத்துட்டு அம்மா மற்ற வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க, குழந்தை மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்கோம். நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் 10 மணிக்கு பிரெயின் ரெஸ்ட் பண்ணி தூங்கணும் அப்படின்னா 10 மணிக்கு நம்ம தூங்கணும். பட் 10 மணிக்கு மேலே நம்ம பிரெயினை ஃபோர்ஸ் பண்ணுறோம் ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு. அந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்குது. ரொம்ப அதிக வெளிச்சம், அதிக கலர்ஸ், இது என்ன பண்ணும், பிரெயின் தூங்க வேண்டிய பிரெயினை வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ணி விட்டு அந்த தூக்கம் ஆல்ட்ராது. இதனால என்ன ஆகுதுன்னா விஷன்லேருந்து நியூரலாஜிக்கல் இஷ்யூலேருந்து ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸு, தூக்கம் சரியாக 7 to 8 மணி நேரம் குழந்தை தூங்காமல் இருக்கிறதுனால இரிட்டபிலிட்டி, க்ரோத் ரிட்டார்டேஷன்ஸு, இப்படி இருக்கிறதுனால குழந்தை ரொம்ப அலூஃப் ஆயிடுது, மொபைலோட ரொம்ப கன்ஃபைன்ட் ஆயிடுது. அப்போ மற்றவங்களோட பேசும் ஆப்பர்ச்சுனிட்டி, பேசுகிறதுக்கு, பழகிறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு, சேர்ந்து விளையாடுறதுக்கு, இது எல்லாமே கட்டாகிறதுக்கு காரணம் இந்த ஸ்க்ரீன் டைம் தான். ஸோ இந்த ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணால் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி, என் குழந்தை பேசாமல் இருக்குது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்குது, இது எல்லாமே குறைஞ்சிரும். மேலும் அக்வர்ட் ஆட்டிசம், இந்த ஸ்க்ரீன் டைம்னால் குழந்தை நார்மலாக பறக்கலாம், 100% நார்மல் சைல்டில் வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆட்டிஸ்டிக்காக டயக்னோஸ் பண்ணுறது வந்து எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம்னால் ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம்குள்ளேயும் குழந்தைங்க வரலாம். இந்த ஸ்லீப்லெஸ் இந்த குழந்தை தூங்காமல் இருக்கிறதுனால, பிரெயின் ரொம்ப ஓவர் ஒர்க் ஆனதுனால சீஷர்ஸ், ஃபிட்ஸ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரெயின் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அவ்வளோ அஃபெக்ட் பண்ணுற இந்த ஸ்க்ரீன் டைம் டெஃபினட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். அப்போது நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் நீ இந்த குழந்தைய பார்க்காத, மொபைல் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் எந்த குழந்தையும் கேட்க போகிறதில்ல. அப்போ அதுக்கு அந்த குழந்தைய நீங்கள் டைவர்ட் பண்ணி எப்படி எங்கேஜ்டாக நீங்கள் வைக்க போகிறீங்க, நிறையா ஸ்போர்ட்ஸ், கார்டனிங், வீட்டில் வந்து குக்கிங், ஸ்டோரி டெல்லிங், இப்படி நிறைய விஷயங்கள், இன்டோர் கேம்ஸ், செஸ், கேரம், இதெல்லாம் குழந்தைங்களோட நீங்கள் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ குழந்தை டெஃபினட்டாக மொபைலை டிபெண்ட் பண்ணாமல் உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அண்ட் வி ஆர் பேக் டு அவர் ஓல்டு இரான்ற மாதிரி டெஃபினட்டாக நம்ம கையில் தான் அதை கொண்டு வருது, பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. இப்போ வேக்சினேஷன் பற்றின அவேர்னஸ் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்குது. பட் அதுலேயும் சில பேரண்ட்ஸ் வேக்சினேஷன் வேணுமா, கம்பல்சரியாக நான் போகணுமான்னு டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆஸ் எ பீடியாட்ரிஷியன், வாட் இஸ் யோர் டேக் ஆன் திஸ்? வேக்சின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் வேக்சின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் ஒரு பெரிய என்லைட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வந்து கொண்டு வரணும். வேக்சின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன, தடுப்பூசின்னா என்ன, முக்கால்வாசி இருக்க வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து செல்ஃப் லிமிட்டிங், தானே சரியாயிரும். நம்ம பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணுறோம். வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி தானே சரியாகுது, ஒரு தடவை ஒரு வைரஸ்ன்றது நம்ம உடம்புக்குள்ளே வந்து அது ஒரு ஆன்டிஜனாக உள்ள ஆன்டிஜன் சொல்கிறோம், அது வந்து சிஸ்டமிக்காக அஃபெக்ட் பண்ணி ஒரு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுறதுனால தான் ஃபீவர் வருது. பட் நம்ம உடம்பு அதுக்குன்னு உண்ட ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்டிஜன் அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் அந்த வைரல் இன்ஃபெக்ஷனை வந்து உடம்பு வந்து சரி பண்ணுது. வேக்சின்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு நோய்க்குண்டான அந்த கிருமியை அட்டினுவேட் பண்ணி உள்ளே செலுத்துறது, இன்ஜெக்ட் பண்ணுறது. அட்டினுவேஷன்னா அதோட வீரியத்தை கம்மி பண்ணுறது. ஸோ ஒரு ஒரு கிருமியோட வீரியத்தை கம்மி பண்ணி நம்ம உள்ளே செலுத்துறது மூலமாக நம்ம உடம்பு அதுக்குண்டான ஆன்டிபாடிஸை, நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி தானே அதை சரி பண்ணி இந்த ஆன்டிபாடிஸ்ன்றதை
நம்ம மெமரி செல்ஸில் டிஎன்ஏயில் இருக்க மெமரி செல்ஸில் அது இருக்கும். அடுத்தது லைஃப் லாங் ஒரு இம்யூனிட்டி, எப்போ வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் திருப்பி வந்தாலும் இந்த ஆன்டிபாடி வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் குழந்தைங்களுக்கு வேக்சின் போட்டோன்னே அடுத்த 2 days ஃபீவர், இன்ஃப்ளமேஷன், குழந்தைக்கு ஹை ஃபீவர் வர்றது காரணம் அதான். ஸோ டெஃபினட்டாக இது பேர் அக்யூர்ட் இம்யூனிட்டி. நம்மளுக்கு ஒரு சில இம்யூனிட்டி வந்து தாய்ப்பாலில் இருந்து நம்மளுக்கு தானே ஸ்பான்டேனியஸாக கிடச்சிருது. எந்தெந்த இன்ஃபெக்ஷன் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கு மெயினாக கில்லர் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுக்கெலாம் வந்து நம்ம உடம்பால் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதை வேக்சின் மூலமாக நம்ம செலுத்துகிறோம். இது டெஃபினட்டாக ஒரு லைஃப் லாங் ஒரு இம்யூனிட்டியை குழந்தைங்களுக்கு கொடுக்குறது வேக்சின்ஸ் தான். டெஃபினட்டாக அதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. லேட் ஆனாலும் நீங்கள் ஒரு கேட்சப் ஷெடியூலில் நீங்கள் வேக்சின் போடுறது மிக மிக அவசியம். ஆஸ் யூ டோல் வி டிஸ்கஸ் போஸ்ட் கோவிட் நிறைய பேர் வேக்சின் போடணுமா அப்படின்னு கேட்டவங்க எல்லாருமே லைனில் நின்று கொரோனாக்கு எல்லாம் வேக்சின் போட்டுட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. ஸோ இட் இஸ் ப்ரூவன் நவ். சரிங்களா? அது கொரோனான்றது ஒரு பெரிய கில்லர் டிசீஸ், நிறைய மார்ட்டாலிட்டி பார்த்ததுனால அந்த பயம் வந்துச்சு. பட் டெஃபினட்டாக மற்ற எல்லா டிசீஸஸ்க்கும் ஒரு இந்தியா மாதிரி ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரியில் வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பரவக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமன். ஸோ நம்மளோட இம்யூனிட்டியை இந்த வேக்சின்ஸ் மூலமாக நம்மளுக்கு செலுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்கார்டிங் டு த ப்ரிவலன்ஸ், ஒரு குழந்தை அவுட் ஆஃப் 48 வந்து ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், ஆட்டிசம் அப்படின்னு டயக்னோசிஸ் வந்து இப்போ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். விச் மீன்ஸ் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு குழந்தைன்ற மாதிரி. ஸோ ஒரு குழந்தை பேசலைன்னா ஆட்டிஸ்டிக், ஒரு குழந்தை துருத்துருத்துப்பாக இருந்தாங்கன்னா ஆட்டிஸ்டிக், ஒரு குழந்தைக்கு அட்டென்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு குழந்தை போர்டை பார்த்து எழுத மாட்டேங்கிறான்னா, இப்படி ஒரு மதர் ஆர் த ஃபேமிலி நிறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகிறாங்க. பட் எல்லாமே ஆட்டிசம் கிடையாதுன்றது வந்து எங்களோட ஒரு பிலீவ். வென் தே கம் டு அஸ் வி டெல் தம் எல்லாத்துக்கும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த குழந்தைங்க பேரண்ட்ஸை பார்க்குறீங்க, அண்ட் வாட் இஸ் த மெசேஜ் தட் யூ வாண்ட் டு கிவ் டு டீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிக்காக கிளாஸ் ரூமில் அந்த குழந்தைங்க நிறைய ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வாட் இஸ் ஆட்டிசம்? அப்நார்மல் கனெக்ஷன் ஆஃப் த பிரெயின். சரியா? ஸோ பல்வேறு பகுதிகளாக மூளை பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு சில இடத்துல ப்ராப்ளம் இருக்கலாம். கொஞ்சம் நம்ம சொல்கிற விஷயம் லேட்டாக போய் குழந்தை லேட்டாக ரியாக்ட் பண்ணலாம். இதில் என்ன ப்ராப்ளம்னா 2 விஷயம் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெசிப்ரோகேஷன். நம்ம சொல்கிற விஷயத்த கேட்கும் திறன் ஒழுங்காக இருக்குன்னா குழந்தை கேட்டு புரியும் திறன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வார்த்தைகளை ரெசிப்ரோகேட் பண்ணணும். இதில் ப்ராப்ளம் இருக்க தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே. ஸோ அந்த ஐ கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்கள் குழந்தைய வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ரெசிப்ரோகேஷன் உங்கள் குழந்தைகிட்டேருந்து நீங்கள் வாங்கணும். இந்த ப்ராசஸில் எங்கே லேக் இருக்கோ அதை வந்து மதர்ஸ்க்கு கரெக்டாக எஜுகேட் பண்ணால், ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு எல்லா எமோஷன்ஸும் எல்லா விஷயமுமே நார்மலாக தான் இருக்கும். ஒரு சில விஷயங்களில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு குழந்தைக்கு வந்து க்ரௌடை பார்த்தா ஃபோபிக்காக இருக்கலாம். ஒரு குழந்தை வந்து சோஷியலைஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை பார்த்தா ஹைட்ரோஃபோபியா மாதிரி இருக்கலாம். ஒரு குழந்தை பார்த்தா தண்ணியில் நிறைய விளையாடும். ஸோ இப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு இது இருக்கும், ஒரு ஃபோபியா இருக்கும். ஸோ இது இந்த பேரண்ட்ஸ் இதை ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணி எந்த ஃபார்மில் சொன்னால் நம்ம குழந்தைக்கு புரியும், அதை எப்படி புரிய வச்சு எப்படி வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம ரெசிப்ரோகேட் பண்ண வைக்கணும் அப்படின்றத அந்த பேரண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், பிஹேவியரல் தெரபிஸ்ட், இவங்க எல்லாத்தோட ஜாயிண்ட் எஃபர்ட் மூலமாக அந்த குழந்தைய வந்து நார்மல்ஸிக்கு கொண்டு வர்றது தான் நாங்கள் என்லைட்டன் பண்ண சொல்கிற பேரண்ட். நான் ஓட்டி மட்டும் போகிறேன் பத்தாது, அப்போ உங்கள் குழந்தை பேச வேணாமா? ஸ்பீச்சும் முக்கியம். ஓட்டியும் பண்ணிட்டேன், ஸ்பீச்சும் பண்ணிட்டேன், பட் ஆனால் வெளியிடங்களுக்கு எங்களால் கூட்டு போகவே முடியல. ஒரு இடத்துல உட்கார வீட்டில் ஒழுங்காக இருக்கான், வெளியே போனால் உங்கள் குழந்தைய வீட்டிலேயே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சு திடீர்னு வெளியே கூட்டு போகிறப்போ அந்த குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது அந்த மெயினாக ஆட்டிசம் வந்து அந்த குழந்தைகள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல தேர் டிஃப்ரெண்ட். டெஃபிசிட் சொல்ல மாட்டேன், தேர் டிஃப்ரெண்ட். அதை நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ வந்து பிஹேவியரல் தெரப்பியும் ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் குழந்தை வளர வளர தெரப்பீஸ் மே ஆட் ஆன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தெரப்பி கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு 100% இல்லை 100% இருக்கலாம், நியர் நார்மலும் இருக்கலாம். பட் எதுவுமே நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கம்ப்ளீட்லி அது வந்து அந்த பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது, எப்படி அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வராங்க அப்படின்னு. அந்த காலத்தில் நம்ம வீடுகளில் ஆட்டிசம், ADHD, ஹைப்பர் ஆக்டிவிட்டி இல்லையா இருந்திருக்கு. பட் இப்போ தான் அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு டேர்ம் நம்ம காயின் பண்ணி ப்ராப்பர் டயக்னோஸ் பண்ணி பண்ணுறோம். அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டு குடும்பம், ஜாயிண்ட் ஃபேமிலியில் 7-8 குழந்தையில் ஒரு குழந்தை ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்திருக்கும், ஒரு குழந்தை சரியாக பேசாமல் இருந்திருக்கும். பட் எல்லா குழந்தையும் சேர்ந்து விளையாடுறப்போ, சேர்ந்து சாப்பிட்றப்போ, தன்னோட அம்மா அப்பாவை தாண்டி பாட்டி, தாத்தா, சித்தி, சித்தப்பா, அண்ணா, அக்கா எல்லாத்தோடையும் சேர்ந்து பேசுகிறப்போ அந்த லேட்டாக பேசுகிற குழந்தையும் மற்றவங்க நிறைய பேர் பேசுகிறத இன்ட்ராக்ட் பண்ணுறதை பார்த்து ஸ்பீச் டிலேயும் தானாக சரியாகும். ஏன்னா அந்தளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணாங்க. ஹைப்பர் ஆக்டிவாக அந்த குழந்தை செவத்து மேலேருந்து தாவிட்டு இருக்கும், விண்டோ மேலே ஏறிடும், அங்கேருந்து பெட்டில் தாவும். இது எல்லார் வீட்லேயும் இருக்க தான்.
இதெல்லாமே ஹைப்பர் ஆக்டிவிட்டி. பட் இதை வந்து சில சமயம் தப்பாக ஆட்டிசம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அது தப்பு. ஏன் நம்ம பெரியவங்களில் நிறைய பேர் கார் ஸ்பீடாக ஓட்டுறதை பார்க்குறோம்ல, அவங்க சின்ன வயசில் ஹைப்பர் ஆக்டிவாக இருந்திருக்கலாம். இப்போ நான் பேசுகிறப்ப இப்படி காலை ஆட்டிக்கிட்டே இருக்கலாம். சின்ன வயசில் வந்து எனக்கு ADHD இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே இட் வில் ரிஃப்ளெக்ட் எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு ஏரியாவில் மினிமல் அமௌண்ட் ஆஃப் இது ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கலாம், OCD இருக்கலாம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அட்டென்ஷன் டெஃபிசிட்ஸ் இருக்கலாம். பட் நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணி எப்படி அவுட் க்ரோ பண்ணுறோன்றதுல தான் நம்மளோட ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை அவுட் க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். பேரண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து தெரபிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் வந்து மெடிக்கல் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் இமோஷனல் ஆப்டிமிஸ்டிக் என்கரேஜ்மெண்ட்டும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இது ஒரு கம்ப்ளீட் ஒரு குழந்தைய ஒரு 100% ஒரு நல்ல சிட்டிசனாக, ஒரு இண்டிவிஜுவலாக யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஒரு சிட்டிசனை வந்து நம்ம சொசைட்டிக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அது எல்லாத்தோட ஜாயிண்ட் எஃபர்ட் தான். இப்போல்லாம் வந்து 2 வயசு 2.5 வயசு ப்ரீ ஸ்கூல் எல்லா குழந்தைங்களும் போகிறாங்க. 3-3.25 வயசுக்கு பெண்ணை பிடிக்கணும், பவுண்ட்ரிக்குள்ளே வரையணும், எழுதணும், இதெல்லாம் இந்த ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஐடியலான ஏஜ் என்ன? எந்த ஏஜ் வரைக்கும் ஆஸ் அ பேரண்ட்டாக நான் வந்து இதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம்? பிகாஸ் ப்ரீ ஸ்கூல் போய் ஸ்கூல்லேருந்து 3.5 வயசு குழந்தை கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா பேரண்ட் அதை ஒரு சீரியஸ் இஷ்யூவை எடுத்துக்கிட்டு வராங்க. பட் எந்த ஏஜ் வரைக்கும் ஒரு பேரண்ட் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை? டாட்லர்ஸ் அப்படின்னா 2 to 4 years. டாட்லர்ஸ்னால் த ஏஜ் டு எக்ஸ்ப்ளோர். அந்த குழந்தைக்கு வந்து இதுக்கு மேலே என்ன இருக்குது, அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். எப்போ ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகலான்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 2.5 yearsல அனுப்புறதுலாம் ஸ்கூல்னு சொல்ல மாட்டேன், டே கேர் தான் சொல்லுவேன். ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்கலாம், எங்கள் வீட்டில் பார்த்துக்க ஆள் இல்லை, ஸோ ஒரு டே கேரில். ஸோ பட் அந்த குழந்தைக்கு வந்து ப்ராப்பராக 3 வேளை ஃபீட் கொடுத்து கொஞ்சம் விளையாட விட்டு குழந்தைய வந்து எங்கேஜ் பண்ணாலே போதும். அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் பிடிச்சி எழுத வச்சு அதுக்கு ஒரு கரிக்குலம் வச்சு குழந்தைக்கு வந்து நான் ரைம் சொல்லித்தரேன், என் குழந்தை இத்தனை திருக்குறள் சொல்ல வைக்கணும் 2-3 வயசில் தேவையில்லை. ஆப்வியஸ்லி அது கஷ்டம்தான், அது தேவையில்லை. உங்கள் குழந்தை எப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, இன்றைக்கி ஸ்கூலில் எங்கள் டீச்சர் ப்ளூ டேன்னு செலிப்ரேட் பண்ணாங்க, எல்லாம் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் வந்தோம். இன்றைக்கி எல்லோ டே செலிப்ரேட் பண்ணோம், எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லாம் எல்லோ கலரில் இருந்துச்சுன்னு எங்கள் டீச்சர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னு. ஸ்கூலில் என்ன உங்கள் டீச்சர்ஸ் குழந்தையோட டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்களோ அது வீட்டில் வந்து தன்னோட அம்மா கிட்ட திருப்பி ரிசைட் பண்ணுற அளவுக்கு உங்கள் குழந்தை வந்தால் அந்த குழந்தை தான் எலிஜிபிள். எப்போ வந்து தன்னோட விஷயங்களை குழந்தை தானே சொல்லிக்க முடியும், எனக்கு டாய்லெட் ரெஸ்ட் ரூம்னு யூஸ் பண்ணணும், எனக்கு தண்ணி குடிக்கணும், இன்றைக்கி வந்து ஸ்கூலில் இவங்க அடித்தாங்க, இல்லை நான் கீழே விழுந்துட்டேன், இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக உங்கள் குழந்தைய நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணிங்கன்னா that is the right age to send your child to a proper school. அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்கூல், ஒரு ஸ்கூலுன்னு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 months ஒரு ப்ளே ஸ்கூல் வீட்டுக்கிட்ட ஒரு நல்ல ஒரு ப்ளே ஸ்கூல் நீங்கள் சேர்த்து விடலாம். ப்ளே ஸ்கூலோட க்ரைட்டீரியா வந்து நான் இப்போ வரைக்கும் சொல்லவே மாட்டேன், ப்ளே ஸ்கூல் இஸ் மென்ட் டு ப்ளே. அதில் அகாடமிக்ஸ் பெருசாக தேவையே கிடையாது. அந்த ஸ்கூல் க்ளீனாக இருக்கணும், டீச்சர்ஸோட ஹேண்ட்லிங் நல்லா இருக்கணும், சேஃபாக இருக்கணும். இது மட்டும்தான் க்ரைட்டீரியா. உங்கள் குழந்தை போய் விளையாண்டு எனர்ஜியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு வீட்டுக்கு வரணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலியில் அப்பார்ட்மெண்ட்ஸில் குழந்தை விளையாடுறதுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ இந்த குழந்தை மற்ற குழந்தைங்களோட பழகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அப்போ ப்ளே ஸ்கூல்னால் அங்கே போய் உங்கள் குழந்தைங்களுக்கு புதுசாக 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, 2 குட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அவங்களோட தன்னோட ஸ்நாக்கை ஷேர் பண்ணும். அந்த ஷேரிங், அட்ஜஸ்டபிலிட்டி, அக்காமடேஷன் இது எல்லாமே ப்ளே ஸ்கூலில் வரும். ஸோ உங்கள் குழந்தை ஓரளவுக்கு இந்த குழந்தைகளோட பழகிருச்சுன்னா அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷனில் ஒரு ப்ராப்பர் ஸ்கூலுக்கு போகிறப்போ குழந்தை ஃபோபிக் ஆகாது. ஸோ ப்ளே ஸ்கூல் இஸ் குட். பட் அந்த ப்ளே ஸ்கூல்லையும் போட்டு நிறைய விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு திணிக்கிறதுன்றது தேவையில்லை. யா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. எங்களோட ஆடியன்ஸுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறைய மதர்ஸ்க்கு இருந்திருக்கு, எஸ்பெஷலி அபவுட் த ஃபீடிங் விச் இஸ் த நீட் ஆஃப் த அவர் நான் சொல்லுவேன். ஸோ ஒன்ஸ் அகேன் வெரி பிக் தேங்க்ஸ் டு ஆல் த ஆடியன்ஸ். ஏன்னா த்ரூ அவுட் த சீரீஸ் எங்களோட கனெக்ட் ஆகியிருந்திருக்கீங்க. நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான குழந்தை வளர்ப்பு சம்மந்தமான கேள்விகள் இருந்தாலும் இந்த சீரீஸை நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய ப்ரொஃபஷனல்ஸோடு நம்ம கனெக்ட் ஆகும். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தையோட வளர்ச்சி பூரா ட்ராக் பண்ணி அந்த குழந்தை எந்த அளவுக்கு மேம்படுத்த முடியும், அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்கு இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் அன்புடன் ஆட்டிசம் ஷோவில் நீங்கள் அதுக்கான தீர்வு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த சீரீஸோட அடுத்த எபிசோட்ஸ் பார்க்குறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.